அதுக்கு போயிடலாம். அடுத்தது ஸோ இதில் வந்து இவருக்கு வந்து சரியாயிடுத்து. இவர் எந்த திருஞான சம்பந்தர் எந்த சைடை வந்து கியூர் இது பண்ணினாரோ அந்த சைடு அவருக்கு சரியாயிடுது, ராஜாக்கு சரியாயிடுது. பட் சமணர்கள்லாம் வந்து ஒத்துக்கலை. அவ சொன்னா 3 டெஸ்ட், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வேணா நீங்க ஜெயிச்சுட்டேன், செகண்ட் டெஸ்ட் வந்து எகெயின் வி வில் கீப். அது வந்து அதே ஊர்ல அனல்வாதம்ங்கிற ஒரு டெஸ்ட். அனல்வாதம்னா அக்னியில வந்து இவா வந்து ஜெயின மதர்கள் சமணர்கள் அவளுடைய ஏடு ஓலையை போடுறா, இவர் வந்து நம்ம வேதங்கள் எழுதின ஓலையை போடுறார். இவாளோடது இது கருகி போய் அக்னியோட அக்னியா போயிடுது. இவா ஓலை வந்து நம்ம திருஞான சம்பந்தர் போட்ட ஓலை அப்படியே இன்டாக்டா இருந்தது. thereby showing the dominance of Saivites over Jainism, Saivism over Jainism. ஆனாலும் வந்து சமணர்கள் ஒத்துக்கலை. ஒன் மோர் டெஸ்ட், அதுதான் வந்து அதே ஊர்ல மதுரையில புனல்வாதம். வைகை நதிக்கு போனா இவா வந்து ஏடு வந்து திருஞான சம்பந்தர் ஏடு வந்து அதே வைகை நதியில போட்டா, கரண்ட்ல வந்து ரிவர்ஸ்ல வந்து திரும்பி எங்க போட்டாரோ அங்கே வந்துடுது. இவா சமணர்கள் போட்ட ஏடு அப்படியே இட் வாஸ் வாஷ்ட் அவுட், அப்படியே அது வந்து ஏடு வந்து காணாம போயிடுது. எகெயின் 3 இதுலயும் இட் ஷோட் தட் திருஞான சம்பந்தம் சொன்னா வந்து சைவிசம் வந்து இஸ் மோர் பவர்ஃபுல். சமணர்கள் they accepted their defeat and they wanted to kill themselves by committing suicide. ஆனா இவர் வந்து ராஜாட்ட சொல்லிட்டார் திருஞான சம்பந்தர், அதெல்லாம் வேண்டாம், அவ வந்து let them be alive and do good to the people and continue their own religion. அடுத்தது நம்ம சென்னைக்கு வருவோம், மயிலாப்பூருக்கு வருவோம். சிவனை வந்து கபாலீஸ்வரர் கோவில் பார்க்கணுன்ட்டு வந்தார் நம்ம திருஞான சம்பந்தர். கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அவர் வந்திருக்காருன்னொன்னே சிவனேசன்கிற ஒரு ட்ரேடர், அவர் வந்து வியாபாரி, நேரம் ஓடி போய் வாங்கோ எங்கள் வீட்டில் வாங்கோ, எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு ஒரு ரொம்ப நாளாக குழந்தையே பிறக்கலை. அப்புறம் சிவன் வந்து நான் வேண்டிட்டு எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தா. அந்த பொன் குழந்தை நல்லா கொஞ்சம் பெரிய பொண்ணா ஆனோடனே சின்ன வயசுலேருந்து என்ன சொன்னேன்னா சம்பந்தாரோட தான் உனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் என்ன ஆச்சுன்னா பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். ஆனால் எனக்கு 100% எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ஷுவர் இன்னைக்காவது நீங்கள் ஒருவேளை அவளை வந்து காப்பாற்றுவேன்ல. அவளோட போன்ஸையும் ஆஷஸையும் நான் வந்து ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். உடனே அவர் இங்கே வந்து ஒரு பாட்டு பாடுறார் மயிலாப்பூரில், அவள் எலும்பு இதுலேருந்து மறுபடியும் ஷி கெட்ஸ் பேக் ஹர் லைஃப். அப்பா ரிக்வெஸ்ட் பண்றாரு அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் அவளுக்கு பர்த் கொடுத்துருக்கேன், ரீலைஃப் கொடுத்துருக்கேன். ஷீ இஸ் லைக் மை டாட்டர், ஐ கேன் நாட் கெட் மேரிட் டு ஹர். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் புரிஞ்சுட்டார். ஸோ இட் ஹேட் அன் எண்டிங் தட் வே.